இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம். Simi likes to eat these things. Eating too much of these things is not good for us. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சிமி வந்து நல்லா குண்டா இருக்கிறாள். ஏன் அப்படின்னா அவள் இந்த மாதிரியான சாப்பாடை சாப்பிட்றா. ஸோ இதெல்லாமே ஹெல்தி ஃபுட்டா? நோ, இட்ஸ் நாட் அ ஹெல்தி ஃபுட். ஈட்டிங் டூ மச் ஆஃப் தீஸ் திங்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். ஸோ இதை நம்ம அதிகமாக சாப்பிட்டா இது நமக்கு குட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன சாப்பாடு அப்படின்னு பார்க்கலாம். கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம எப்பயாச்சும் தான் குடிக்கணும், டெய்லியும்லாம் நம்ம அது எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸ், லட்டு, சாக்லேட், பீஸா, சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்வீட்ஸ், பிஸ்கெட்ஸ், சமோசா. ஸோ இதெல்லாமே நமக்கு ஜங்க் ஃபுட்ஸ். ஓகே, இதெல்லாமே நமக்கு என்னது ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லியுமே சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன ஆகிடுவோம், குண்டா அன்ஹெல்தியாக ஆகிடுவோம். ஸோ அதனால் இதை நம்ம டெய்லியும் சாப்பிடக்கூடாது. இன்னொரு வாட்டி என்னென்னு பார்க்கலாமா. கூல்ட்ரிங்க், ஐஸ்கிரீம், லட்டு, சாக்லேட், பீஸா, சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சமோசா, பிஸ்கெட், ஸ்வீட்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், சார்ட் அஸ் அவுட். ஸோ இங்கே நம்ம சில இதை நம்ம மார்க் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு சாங் இருக்குது, அதே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். Do you know healthy food makes you grow. Healthy food makes you strong to skip and jump and run along. Fruits and vegetables every day when you study, when you play. Sweets and ice cream very few. Healthy food keeps you good as new. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா, ஹெல்தி ஃபுட் தான் உங்களை நல்லா என்ன பண்ணும், நல்லபடியாக வளர்க்கும். ஹெல்தி ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் ஜம்ப் பண்ணலாம், ஓடலாம், ஸ்கிப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் டெய்லியுமே சாப்பிடணும். சரியா? அப்போ தான் உங்களால் நல்லா படிக்க முடியும், நல்லா விளையாட முடியும். நீங்கள் ஸ்வீட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்லாமா? ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடணும், டெய்லியும் சாப்பிடக்கூடாது. ஹெல்தி ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம டிக் பண்ணலாம். டிக் த ஹெல்தி ஃபுட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ பராத்தா நமக்கு ஹெல்தியா? எஸ். நெக்ஸ்ட் அடுத்தது நட்ஸ் ஹெல்தியா? எஸ். ஃப்ரூட்ஸ் ஹெல்தியா? எஸ். இங்கே தால் அண்ட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. தால் அண்ட் ரைஸ்னால் நமக்கு பருப்பு சாதம். ஸோ இதுவுமே ஹெல்தி. இங்கே ஸ்வீட் இருக்குது, காஜு பர்ஃபி இஸ் ஸ்வீட். ஸோ இட்ஸ் நாட் அ ஹெல்தி. மில்க் இஸ் ஹெல்தி. ஸோ டிக் பண்ணியிருக்கோம். சாக்லேட் இஸ் அன்ஹெல்தி. ஸோ நம்ம டிக் பண்ணல. இங்கே ஐஸ்கிரீமும் நம்ம அன்ஹெல்தி டிக் பண்ணல. இங்கே இட்லி அண்ட் சாம்பார் ஹெல்தி. ஸோ டிக் பண்ணியிருக்கோம். இங்கே க்ரீன் வெஜிடபிள்ஸையும் நம்ம டிக் பண்ணியிருக்கோம், ஹெல்தி ஃபுட்ஸ். ஸ்வீட்ஸ் இஸ் அன்ஹெல்தி. ஸோ இப்போ நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம டிக் பண்ணியிருக்கோம். அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம டிக் பண்ணலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாப்டரில் நம்ம மை நெய்பர்ஹுட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.